ஏப்ரல் 2024 கிரகநிலைகளை பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகநிலைகளோடயே இருக்கு. கூட்டு கிரக அமைப்பிலேயே மேஷத்துல குரு புதன், கன்னியில கேது, சனி செவ்வாய் கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் ராகு மீனத்துல. இது ஆரம்பத்துல. ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் வக்ரமடைஞ்சு அவர் மீனத்துக்கு போயிடுறார். செவ்வாய் 10ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துடுறார். சுக்ரன் 11ஆம் தேதி மீனத்திலிருந்து மேஷத்துக்கு போயிடுறார். ஸோ இந்த கிரக மாற்றங்களும் இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுது. பட் எது எப்படி இருந்தாலும் கூட்டு கிரக அமைப்பிலேயே தான் காணப்படுது. மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, அடேங்கப்பா ஜாக்பாட், அப்பாடா எல்லா கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வந்துட்டோண்டாப்பா, நல்ல கிளாரிட்டி கிடைச்சிதுடா, சூப்பராப்பா, 1.5 வருஷமாக குழப்பம் வர மாதிரி இருக்கு, முடிகிற மாதிரி இருக்கு, ஆனால் முடியலையே அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைச்சி சந்தோஷ மலையில் நினையக்கூடிய அளவில் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா, புதன் உங்கள் ராசிநாதன் இல்லையா, அந்த புதன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பிறக்கும் போது உங்களுக்கு மேஷத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அப்புறம் வக்கரமாய் மீனத்துக்கு போனாலும் ஒன்றும் நெகட்டிவான ஒரு பொசிஷனில் இல்லை, 9ஆம் வீட்டுக்கு தான் போகிறார். அப்போ லாபஸ்தானத்தில் புதன் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். இது வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தெளிவானா யாருக்காக தெளிவுபடுத்துறீங்களோ அவங்க தெளிவாக மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரண்ட் போனால் அவங்க பேக் போயிடுவாங்க, அவங்க ஃப்ரண்ட் வரும்போது அது கரெக்ட் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணிகிட்ருக்கும். இப்போது அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு சூரியன் வரார் இல்லையா, சூரியன் உங்களுடைய 3ஆம் வீடு. ஸோ அந்த 3ஆம் வீட்டினுடைய அதிபதி உங்களுக்கு 11ஆம் வீட்டில் வரும்போது எப்படிப்பட்ட கன்ஃபியூஷனுக்கும் கரெக்டான தெளிவான ஒரு வழியை காமிச்சிடுவார். உங்களுடைய கம்யூனிகேஷன்லேயே ஒரு பொறுமை ஏற்படும். தப்பாக புரிஞ்சிட்டு இருந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெளிவாக புரிய வைத்து விடுவீர்கள் நீங்களே. அது எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸு. அந்த தெளிவை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யாருக்காக பண்ணாலும் யாருக்காக பண்ணிக்கிட்டாலும் அந்த கம்யூனிகேஷன்றது ஒரு அழகு, ஒரு நயம் இருக்கும்பொழுது நீங்கள் கரெக்டான பக்குவம் பெற்றவர்களாக போற்றப்படுவீர்கள். இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இப்போ ரிசல்ட் சூப்பராக வரும்போது உங்கள் மிஸ்ஸே என்ன சொல்லுவாங்க, எப்படி நான் நினச்சேன் நீ எப்போ பார்த்தாலுமே இந்த இடத்துல தானே தப்பு பண்ணிகிட்ருப்ப, இப்போ எக்ஸாம் பேப்பரில் அதுவே தானே 20 மார்க்ஸ் கொஷினாக வந்துச்சுன்னு நினச்சேன், அவ்வளோ சூப்பராக மார்க் வாங்கிட்டியே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் சொல்வீங்க, தெளிவு கிடைச்சிடுச்சு மேடம், எனக்கு குழப்பமே இல்லாமல் உங்களால் தான் நீங்கள் என்னை எவ்வளோ சத்தம் போட்டிருப்பீங்க, இப்போ அந்த தெளிவு கிடைச்சிடுச்சின்னு சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு தைரியமும் உங்களுக்கு வந்துடும். அந்த குழப்பம் போயிட்டாலே தைரியம் வந்துடும் இல்லையா, அப்போ அந்த குழப்பம்ன்றது இப்போ போய்டுன்றது தான் மைண்டினுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. என்னென்னா 9ஆம் வீட்டில் உங்களுக்கு சனி பகவான், 8ஆம் வீடு ரொம்ப மோசம், 9 பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பார்வை உங்களுடைய 9ஆம் வீட்டில் படக்கூடிய பாயிண்டில், அதாவது உங்களுடைய 3ஆம் வீட்டு சூரியன் 9, அந்த சூரியன் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சுற்றி பார்த்தாலும் லாபம் லாபம் லாபம். அண்ட் உங்களுக்கு மாலவிய யோகத்தில் தான் இந்த மாதம் இருக்குது. அண்ட் புதன் ராசிநாதன் நல்லா இருக்கார். அப்போது எல்லா விஷயங்களும் சிறப்பு சிறப்பு சிறப்பு. இந்த மாதத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த மாதத்தை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, கோச்சாரம்ன்றது 40 மார்க் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்றது உங்களுடைய தசா புத்தி, உங்களுடைய சுய ஜாதகம். ஸோ அந்த சுய ஜாதகத்தில் இப்போ கூடாத திசைகள் அப்படியெல்லாம் இருந்தாலும் இப்போ இந்த 40 மார்க் கோச்சாரம் நீங்கள் கரெக்டாக யோசித்து கரெக்டாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா ஃபேமிலியினுடைய மொத்த குழப்பத்தையுமே ஹவுஸ் ஒய்ஃபுன்றவங்க இப்போ கிளியர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தில் இருப்பாங்க. இந்த பக்கமும் புரிய வைப்பாங்க, அந்த பக்கமும் புரிய வைப்பாங்க. ஸோ இது சிறப்பு அப்படின்றது வைக்கணும்.
குதூகலம் அப்படின்றது இதுக்கு சொல்லணும். இதில் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க அல்லது புரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, இது ரைட்டா ராங்கா அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து ஒரு தைரியம் வரும். எப்படி சொல்கிறது, எப்படி கேட்கறது அப்படின்னு புரியலையே. எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்தது தான் வாழ்க்கை இல்லையா? ஸோ அந்த ப்ளஸ்ஸை சந்தோஷமாக ஏற்றுக்கிறதுக்கும் மைனஸை என்ன பண்ணினா ப்ளஸ் ஆக்க முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவே இருக்குது. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்க இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸஸை உண்மையாக என்ன இருக்கோ அதையே, என்ன மைனஸஸோ அதை இப்படியெல்லாம் பண்ணால் நான் ஓவர் கம் பண்ணிடுவேன் அப்படின்றதும் தெளிவுபடுத்தி இப்போ உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் போய் பேசும்போது அவங்க உங்களுடைய மெச்சூரிட்டியை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. ஸோ அப்போ ஆன் தி ஹோல் பார்த்திங்கன்னா மன நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவே இருக்குது. அண்ட் க்ரோத், ஃபினான்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ யாரெல்லாம் கடனில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கடனை பெருமளவுக்கு கட்டக்கூடிய மிக சூப்பரான ஒரு காலகட்டம். குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. ப்ளஸ் உங்களை நீங்கள் யார்கிட்ட எதை எப்படி பக்குவமாக சொல்லணுன்ற பக்குவம் உங்களுக்கு வந்துருச்சுன்னு போது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்மூத் கோயிங்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம். சரி, நான் எப்பயுமே சொல்வேன் இல்லையா, சந்தோஷங்கள்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அதில் சில மைனஸஸ் இருக்கும்னு. அந்த மைனஸஸ் என்ன அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் நம்ம ஜோதிடத்தில் வழிகள் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து நிறைய கோபம் வந்துடும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லுவோம், என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சனாதன தர்மம் ஜோதிடத்தில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அப்பா இந்த காலகட்டம் இதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் சட்டுன்னு மட்டும் கோவப்பட்டுறாத, இரிட்டேட் ஆகிடாத அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லையா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எதனால? இந்த ஜோதிடத்தினால்தான். ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய மைனஸஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் சொல்கிறது, அதுக்கு பல ரூபத்தில் நமக்கு வழிகள் காமிச்சிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த வழி பிடிச்சிருக்கோ அதன் வழி போய் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, அப்பா இவ்வளோ கூடி வரும்போது லாஸ்ட்டில் ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிரகத்தினால் பல கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நன்மைகளை அது மைனஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் இந்த மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் எதில் மாட்டுவீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய மூட் ஸ்விங்ஸில் மாட்டிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன், அந்த புதனுடைய வீடு கன்னி, அந்த இடத்துல கேது போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 4ஆம் வீட்டில் கேது அப்படின்னு சொல்லும்போது அந்த மூடு ஸ்விங்ஸ்னால நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே கோபம் வந்துடும். பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் ஏதாவது பண்ணி டோட்டலாக மூட் அவுட் ஆக்கிடுவீங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். எது எடுத்தாலுமே இவ்வளவு நல்ல காலகட்டம் இருக்கிறதுனால ஒரு சிரிச்ச முகத்தோட அவசரப்படாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது முழுசாக கேட்டு தென் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் இந்த மந்த் வந்து உங்களாலேயே உங்களுக்கு கிளாரிட்டி, எப்படிப்பட்ட கன்ஃபியூஷனையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்ககிட்டயே ஐடியாஸ் இருக்கும். ஸோ சாமர்த்தியமாக சாதிக்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மூட் ஸ்விங்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும், ஹீட்டை உங்கள் பாடியில் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, பாடியை கூலாக வச்சுக்கோங்க. நுங்கு சாப்பிடுங்க, இளநீ சாப்பிடுங்க, சாத்துக்குடி சாப்பிடுங்க, நீங்கள் வந்து வாட்டர்மிலான் சாப்பிடுங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது அந்த பக்குவம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி தியானம் பண்ணுங்க. அண்ட் மந்திர புஷ்பம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த மந்திர புஷ்பத்தை நீங்கள் டெய்லி விநாயகர்னுடைய எந்த ஒரு ஸ்லோகம் வேணாலும், விநாயக பஞ்சரத்னம், விநாயகர்னுடைய அகவல் எது வேணாலும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னா போட்டுட்டு அடுத்தது மந்திர புஷ்பத்தை போட்டுட்டு தென் உங்களுடைய ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தினுடைய சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அது உங்களால் எந்தெந்த நாளில் முடியுமோ அன்றைக்கி அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான விஷயத்த
நீங்கள் ப்ரொசீட் பண்ணும்போது இந்த மாதம் சூப்பரான கிளாரிட்டி, லைஃபே கிளாரிட்டி இருந்தால் போதுங்க, எதையும் ஜெயிக்க முடியும். அந்த கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய மாதத்தை மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஏப்ரல் 2024 சுப நிகழ்ச்சிகள். 2ஆம் தேதி 16ஆம் தேதி அஷ்டமி, 3ஆம் தேதி நவமி, 5ஆம் தேதியும் 19ஆம் தேதியும் ஏகாதசி, 6ஆம் தேதி பிரதோஷம், 8ஆம் தேதி அமாவாசை, 9ஆம் தேதி உகாதி பண்டிகை, 10ஆம் தேதி சந்திர தரிசனம், 11ஆம் தேதி கிருத்திகை விரதம், 12ஆம் தேதி சதுர்த்தி விரதம், 13ஆம் தேதி பஞ்சமி, 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு, குரோதி வருட பிறப்பு, 15ஆம் தேதி சந்தான சப்தமி, 17ஆம் தேதி ராமநவமி, 21ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம், 23ஆம் தேதி பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நேரம் காலை 8:04 மணியிலிருந்து 9:34 வரை. 27ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி, 28ஆம் தேதி ஸ்ரீ வராக ஜெயந்தி. மேலும் விவரங்களுக்கு 9842266555